Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் how to make electric house wiring quotation. ஒரு ஹவுஸுக்கு கொட்டேஷன் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, எவ்வளோ ரேட்டு கொடுக்குறது, அந்த கொட்டேஷன் ஃபார்மேட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த ஹவுஸோடைய ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொட்டேஷன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஸ்கொயர் ஃபீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான கொட்டேஷன் ஃபார்மேட்டு எப்படி நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் செப்பரேட்டாக நம்ம எப்படி ரேட்டு கொடுக்குறது. இப்போ சீலிங் பைப் போடுறது, வால் சேசிங்க்கு, ஒயரிங்க்கு, சுவிட்சு பிளேட்டு, டெஸ்டிங்க்கு, இதுக்கெலாம் செப்பரேட்டாக எப்படி நம்ம ரேட்டு கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை தொடர்பு சந்தேகங்களை எதாச்சும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பட்டனில் போய் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் என்னை தொடர்பு பேச முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்க, இல்லை நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எதுனாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாலும் சரி தான். நீங்கள் எக்ஸலோ ஒரு வேர்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்பெனி நேமு டாப் ஆஃப் த ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், திலீப் செலக்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கம்பெனி நேம் போட்டுருங்க. அதுக்கு அடுத்து உங்கள் கம்பெனி இருக்கிற அட்ரஸ் போட்டுருங்க. அந்த நேம் கீழே கம்பெனி நேம் கீழே அட்ரஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து இமெயிலு, உங்களுடைய இமெயில் இருந்தால் இமெயில் கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பரு, பேன் நம்பரு. சிம்பிளாக பண்ணோம், ஹவுஸ் ஒயரிங் தான் அப்படின்னு சொன்னால் பேன் நம்பர் இருந்தால் போதும். பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. இது எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணிங்க. கம்பெனி அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயிலு, பேன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு, இதெல்லாம் உங்களுக்கு வந்துடணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அதுக்கு அடுத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் ஃபார் ஹவுஸ் அப்படின்ட்டுருக்கு. அதில் கொட்டேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டுங்க. ஹவுஸ் ஒயரிங் கொட்டேஷனுங்கிட்ட சேர்த்துருங்க. பில்லாக இருந்தால் பில் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் ஒயரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. கொட்டேஷன் இருந்தால் கொட்டேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் ஒயரிங் ஒர்க் அப்படின்னு போட்டுருங்க. பில்லு கொட்டேஷன் ரெண்டும் ஒன்று தான். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்குறதுக்கு கொட்டேஷன் நம்ம போட்டு கொடுக்குறோம். பில்லு அப்படின்னு வரும்னா நம்ம ஒர்க் பண்ணி முடித்த பிறகு நம்ம கொடுக்குறது பில்லு. இப்போ கொட்டேஷனும் பில்லு ஒரே ஃபார்மெட்டு தான் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் டேட்டு அந்த இடத்துல கொடுத்துருங்க. அந்த சைடு நேராக இந்த சைடு பார்த்திங்கன்னா 2ன்னு போட்டு நீங்கள் யாருக்கு உங்களுக்கு கிளைண்ட்டு நேமை போட்டு அதுக்கு கீழே அவங்களுடைய அட்ரஸ்ஸு கொடுத்துருங்க. இந்த ஸ்பேஸ் விட்ருங்க பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் ஃபார் ஹவுஸ்ன்றீங்களா, அதுக்கு கீழேயும் நம்ம டேபிள் காலத்துக்கு இடையில ஒரு 3-4 லைன் விட்ருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் நேம் கொடுத்துருங்க. நம்முடைய அட்ரஸ்ஸு, நம்மளுடைய கம்பெனி நேமு, அட்ரஸ்ஸு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கிளைண்ட்டோடைய டூவில் இடையில கொட்டேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் ஒயரிங் போட்டு அது ஒரு மேலே கீழே ஒரு கோட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது கிளைண்ட்டுடைய நேமு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, டேட்டு, இது முடிஞ்ச உடனே இந்த டேபிள் காலத்துக்கு வந்துடுங்க. இதுதான் முக்கியமானது. சீரியல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு காலத்தில். அடுத்தது டிஸ்கிரிப்ஷனு. இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம என்னென்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். குவான்டிட்டி எவ்வளோ ஏரியா அப்படின்னு சொல்லி அது கொடுக்குறது தான் குவான்டிட்டி. ரேட்டு நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அது. யூனிட் நம்ம என்ன ஸ்கொயர் ஃபீட்டில்னா ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறோம். நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பார்க்குறோம். அதனால் ஸ்கொயர் ஃபீட்டு என்ன அப்படின்னு சொல்லி யூனிட் ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துட்றோம். அமௌண்ட்டு நம்ம இந்த யூனிட்டு ரேட்டு ப்ளஸ்ஸு ரேட்டு இன்ட்டு குவான்டிட்டி நம்ம மல்டிபிள் பண்ணால் அமௌண்ட்டு கிடச்சிரும். இதுதான் ஒன்று நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சீலிங் கான்ட்ரிபியூட் பைப் போடுறது, அது ரூட் செக் பண்ணி சீலிங்கில் ஃபுல்லாக பைப் போட்டுட்டு அதை செக் பண்ணி கரெக்டாக போட்டுருக்கோன்னு செக் பண்ணி அதில் ஜிஐ புல் பண்ணணும். ஜிஐனா நம்ம போட்டதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த எங்கெங்கெல்லாம் இந்த முனையிலேருந்து அந்த முனை லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரிங்கு விட்டு கண்டுபிடிச்சி கம்பி இழுத்து வச்சிடணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 ரூபீஸ் நம்ம இப்போ உள்ள ரேட்டு போட்டிருக்கோம். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6, அப்போ 1 × 6 = 6. அப்போ டோட்டல் அமௌண்ட் 6. இப்போ இந்த குவான்டிட்டி உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடு செய்ய போகிறீங்க வேலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய
டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போட்டுடணும். அந்த குவான்டிட்டி உள்ள இடத்துல அது மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஒன்றுங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஒன்றுங்கிற இடத்துல 800 அப்படின்னு போட்டுக்கணும். அதுமாரி வால் சேசிங்லேயும் ஒன்றுங்கிற இடத்துல 800ங்கிறது போட்டணும். வால் சேசிங், பிவிசி கான்டியூட் பைப் லேயிங் அண்ட் பாக்ஸ் ஃபிக்ஸிங், டிவி ஃபிக்ஸிங். பைப் போட்டு முடிச்சு தான் வால் சேசிங் பண்ணுவோம். வாலை உடச்சி நம்ம வந்து பைப் வைக்கணும், பாக்ஸ் வைக்கணும், டிவி வைக்கணும். இதுக்கு வந்து 10 rupees நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 rupees. அப்போ வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடுனா 800 × 10 rupees இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 ரூபா. அப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 × போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை வந்து நீங்கள் அந்த ஒயரிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து வாங்கிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பிளேட் ஃபிக்ஸிங் அண்டு டிவி ட்ரெஸ்ஸிங். அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா போட்டிருக்கு. அப்போ நீங்கள் செய்ய போகிற வீட்டுடைய ஃபார் எக்ஸாம்பிள் 800 சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் 800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுக்கு 5 × 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டெஸ்டிங்கு. நீங்கள் பண்ண வேலைக்கு எல்லாமே வந்து இதுதான் முக்கியமானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்க்கு வந்து 3 ரூபா இருக்குது. நீங்கள் எல்லா ஒர்க்கும் செஞ்சுட்டு டெஸ்டிங் பண்ணி விட்டால் அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 ரூபான்னு போட்டிருக்கோம். அப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் ஒரு வீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 800 × 3 எவ்வளோ போட்டிங்களோ அது வந்து அமௌண்ட்டில் வந்துடும். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து போடுவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 30 ரூபா. இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 24,000 ரூபா உங்களுக்கு வரும் டோட்டல் அமௌண்ட்டு. அது தனித்தனியாக வந்து இதுமாரி நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை போட்டு பிரித்து போடணும். இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அமௌண்ட் இன் வேர்ட்ஸு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் புக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். இப்போ டோட்டலாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்துலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி நேமு, உங்களுடைய கம்பெனி அட்ரஸ்ஸு, அதுக்கு அடுத்தது கொட்டேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் வரைங்க. அடுத்து வந்து கிளைண்ட்டுடைய நேம் அண்ட் அட்ரஸ்ஸு, ரைட் சைடில் டேட்டு, அப்படியே உள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, ரேட்டு, யூனிட்டு, அமௌண்ட்டு. அது தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த குவான்டிட்டி உள்ள இடத்துல வர்றதை மட்டும் நம்மளுடைய நீங்கள் செய்ய போகிற வீட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு போட்டுடணும். அடுத்து வந்து வேர்ட்ஸு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, உங்களுடைய சிக்னேச்சரு. இப்படி தான் வந்து நம்ம கொட்டேஷன் ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் பிளான் எடுத்திருக்கேன். இதான் நீங்கள் வந்து பண்ண போகிற வீடு அப்படின்னு சொன்னால் அதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 38 ஃபீட்டு. நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபீட்டில் தான் நம்ம வந்து எடுக்கணும் யூனிட்டு. வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 38 ஃபீட்டு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெத்து 26 ஃபீட்டு. அப்போ 26 × 38 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 988 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. இப்போ நீங்கள் குவான்டிட்டின்னு உள்ள அந்த கொட்டேஷன் உள்ள குவான்டிட்டின்னு உள்ள இடத்துல 988 போட்டிங்கன்னா அந்த ஒன்றுன்னு உள்ள எல்லா இடத்துலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டுன்னு உள்ள இடத்துல × 6 × 10 அதுமாரி உள்ளது எல்லாமே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு 988க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அவங்க வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் கடைசியாக அளந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அளந்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபாங்கிற மாதிரி கொடுத்துட்டேன் மொத்த வேலைக்கு. நீங்கள் வந்து 988 இருந்தாலும் சரி, 800 இருந்தாலும் 1000 இருந்தாலும் கடைசியாக நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிட்டு குவான்டிட்டின்னு உள்ள இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹவுஸோடைய ஏரியாவை ஸ்கொயர் ஃபீட்டில் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.